வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி டெலிஷியஸ் கிச்சன் ரெசிபிஸ் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அங்க இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம எல்லாருமே கடைகள்ல ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ஈஸியா வீட்லயே செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு இன்னைக்கு நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம தக்காளி வெங்காயம் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக கடாயை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மசாலா ரொம்ப டேஸ்டாக வரும். ஸோ வெண்ணெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா அதில் 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா 2 பெரிய சைஸ் ஆனியன் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வதங்கினாவே போதும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 4 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் பட்டர் மசாலாக்கு தக்காளி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு நீங்கள் நல்லா பழுத்த தக்காளியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட குழம்பு நல்லா புளிப்பாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. அகைன் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணும்போது குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும், அதுக்காக தான். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயை வச்சுட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மசாலாக்கு நம்ம எந்த அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். வெண்ணெய் உருகினதுக்கு அப்புறமா அதுல 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசம் போற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு கடைகளில் சாப்பிட்ற மாதிரி நல்லா செமி கிரேவி மாதிரி பண்ண போறேன். அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா 1 டம்ளர் இல்லாட்டி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்க நார்மல் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா தேவையான அளவுக்கு அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க தக்காளியோட புளிப்பை இது பேலன்ஸ் பண்றதுக்காக தான் சர்க்கரை ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 200 கிராம் அளவுக்கு பன்னீர் அதை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் உடையாத அளவுக்கு நல்லா கரெக்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபைனலாக ஒரு டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான், அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு சப்பாத்தி, நான், ரோட்டி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.